ஒரு குருநாதர் வந்து தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டுட்டு சொல்லுவார், இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆசிரமம் இருக்குல்ல, அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஆச்சாரியர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு பருக்கு அரிசி கொடுப்பாரு. இந்த ஒரே ஒரு பருக்கு அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆச்சாரியர்கிட்ட கொடு. அந்த ஆச்சாரியர்கிட்ட சொல்லு, எங்கள் குருநாதர் வந்து இந்த மாதிரி, எங்கள் குருநாதருடைய பேர் இது, இங்கே இருக்கார், இந்த இடத்துல இருக்கார், அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார், இந்த ஒரே ஒரு பருக்கு அரிசியை வந்து உங்கள் ஆசிரமத்தில் குருகுலத்தில் இருக்கிற 50 பசங்களுக்கு கொடுக்க சொன்னார். ஸோ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் சிஷ்யன்ட்ட. சிஷ்யன் வந்து ரொம்ப குழம்புவான், என்ன ஒரே ஒரு அரிசி எப்படி 50 பேருக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருப்பான். சரின்னு சொல்லிட்டு போவான், குருநாதருடைய ஆணை சரின்னு சொல்லிட்டு போவான். அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த ஆச்சாரியரை மீட் பண்ணுவான். நமஸ்காரம் பண்ணிட்டு, ஆச்சாரியரை இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு பருக்கு அரிசி வந்து குருநாதர், எங்கள் குருநாதர் பேர் இது, எங்கள் குருநாதர் இந்த ஒரே ஒரு பருக்கு அரிசியை கொடுக்க சொன்னார் உங்கள்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இது என்ன சொன்னார்னா, இந்த ஒரு பருக்கு அரிசியை வந்து உங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்க சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் குரு சொல்லார், ஓகே உங்கள் குருவுடைய ஆணையை நான் இப்பயே நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய செஷன்ட்ட வந்து ஒரு கிண்ணமும் அந்த கிண்ணத்தில் முழுக்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுவார். இதில் முழுசாக தண்ணி எடுத்துன்னு வர சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த அரிசியை வந்து நல்லா வேறு ஒரு வலக்கையில் பொடியாக பண்ணி நல்லா அரைச்சிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிடுவார். தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருவார். தண்ணியில் கலந்துட்டு எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாரு. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடுவாங்க. ஸோ 50 பேருக்கு அந்த அரிசி போய் சேர்ந்துடும். ஸோ அதான் சொல்லுவார் குருநாதர், உங்கள் குருநாதர் சொன்ன விஷயத்தை நான் வந்து நிறைவேற்றிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதை நீ உங்கள் குருநாதர்கிட்ட போய் சொல்லு. அதே மாதிரி ஒரே ஒரு தானியம், இந்த மாதிரி வேர்க்கடலையோ ஏதோ ஒரு கடலை கொடுத்துட்டு ஒரே ஒரு தானியம் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் குருநாதர்கிட்ட சொல்லு, சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் 50 பேருக்கு கொடுத்துட்டாரு, அவருடைய ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன அரிசியை கொடுத்துட்டாரு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஒரே ஒரு பருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். அவர் என்ன வேண்டுகோள் பண்ணார்னா, இந்த ஒரே ஒரு இந்த பருப்பை வந்து உங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த ஒரே ஒரு பருப்பை வந்து தானம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கொடுன்னு சொல்லுவார் சிஷ்யன்ட்ட. இன்னும் ஜாஸ்தி குழம்பிடுவான். இது சரி ஓகே, அவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாரு, எல்லாரும் ஆச்சமனம் பண்ணாங்க. இவர் வந்து ஆசிரமத்தில் இருக்கிறவங்களை மட்டும் இல்லாமல் எல்லா பிராணிகள்னால் சின்ன ஈ இருக்கும், எறும்பு இருக்கும், கொசு இருக்கும், மரம் செடி கொடி அதெல்லாம் எப்படி ஆச்சமனம் பண்ணும், அதை எப்படி நம்ம குருநாதர் இதை எல்லாருக்கும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வருவான். வந்துட்டு குருநாதரை பார்ப்பான், நமஸ்காரம் பண்ணிவிட்டு, குருநாதரே நீங்கள் சொன்ன விஷயத்த நான் பார்த்தேன், அவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் சொன்னது 50 பேருக்கு போய் சேர்ந்துருது. பட் ஆனால் அவர் வந்து சேலஞ்சு மாதிரி உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார். இதை கொடுத்துட்டு நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறவங்களை தவிர மற்ற பிராணிகள் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் இதை வந்து தானமாக கொடுக்க சொன்னார். ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, நான் குழம்பி வந்திருக்கேன் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சிஷ்யன். ஸோ குருநாதர் சொல்லுவார், சரி போய் வந்து ஹோமம் ஆரம்பிக்க சொல்லுவார். ஹோமம் ஆரம்பித்த உடனே ஹோமத்தில் ஆவத்தி ஓம் புரத்னயி ஸ்வாஹா, ஓம் புவர்வாயவே ஸ்வாஹா, இதம் வாயவே இதன் நம்ம எல்லா ஆவத்தையும் போட்டு அந்த சமகிரி ஆவத்தி வரும்பொழுது சொல்லுவார், இந்த ஒரே ஒரு கடலையை வந்து நல்லா சமகிரியில் மிக்ஸ் பண்ணி தானம் பண்ணிவிடு, அக்னியில் ஸ்வாகா போட்டு தானம் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னோடனே ஸ்வாகா போட்டு தானம் பண்ணிவிடுவார். தானம் பண்ண உடனே என்ன சொல்லுவார், இப்போ வந்து இந்த எரியிற இந்த தானியம் வந்து சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து நெய்யோடு கலந்து, நெய்யும் விடுறோம், இதில் நெய் விடுறோம், நெய்யோடு கலந்து இந்த ஹோம சமிதாவோட கலந்து சாமகிரியோட கலந்து இந்த கீயோட கலந்து இது நம்ம ஆசிரமத்தில் இங்கே இருக்கிற பசங்களுக்கு மட்டும் போய் சேராமல் இங்கே அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இதோடைய சூக்ஷ்ம அணுக்கள் போய் சேரும். இதுதான் வந்து மற்ற பிராணிகளுக்கு நம்ம பௌஷ்டிக ஆகாரம். நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இப்போ நெய் சாப்பிட்றலாம், நமக்கு மட்டும்தான் அது போகும். ஆனால் அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து நம்ம ஆவுத்திட்டு ஓமகுண்டத்தில் தானம் செய்யும்பொழுது அவர் சொல்லுவார் அந்த ரிஷி, ஸோ நமக்கு மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் அது வந்து இந்த நெய்யில் இருக்கிற பௌஷ்டிகத்தன்மை, இந்த நெய்யில் இருக்கிற விட்டமின், இந்த நெய்யில் இருக்கிற நல்ல தன்மைகள் எல்லாருக்கும் போய் சுவாசத்தின் மூலமாக அவங்க உள்ளே போய் அவங்களுக்கு நல்லது நடக்கும், அவங்களுக்கு வந்து அதோடைய பாகம் போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் வந்து ஹோமம் செய்ய வேண்டும்
நம்ம எல்லாருமே தினமும் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த கதை வரும். இது வந்து ஐ திங்க் பிராமண கிரந்தத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு குறிப்பிட்ட தானியத்தை சில பேருக்கு சேர்க்கணுன்னா தண்ணியோடைய குணம் என்ன, அது தண்ணி எவ்வளோ. இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்குன்னா இந்த பாத்திரத்தில் ஒரே ஒரு ட்ராப் நான் மாத்திரை போட்டேன்னா அந்த மாத்திரையை நல்லா கலந்துட்டேன்னா அந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அந்த மாத்திரையோட குணம் வந்துடும். ஆனால் அது ஒன்லி இந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பேர் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஆவுத்தியாக போட்டோன்னா தானியங்கள், அதனால தான் ஹோம சாமகிரி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இதில் அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, இதில் ஔஷதி இருக்குது, ஔஷதினா மருந்து தன்மை இருக்குது, இதில் பௌஷ்டிகம் இருக்குது. அதே மாதிரி நெய் விடுறோம் பாருங்கள், நெய்யில் எல்லா தன்மையும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஹோமம் பண்ணும்போது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் இது நன்மை பயக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.